முடியாது. வெளிய வர சொல்லி பேசுங்க. அம்மா ஒரே நிமிஷம் ஐயா கூட பேசிருக்கேன் சரிங்களா? அவர் எனக்கு யாரு? அவர் எனக்கு சீனியர். ஒரே நிமிஷம் அவர் சீனியர். அவரை கூப்பிட்டு என்ன சண்டை பண்ணுங்க. எனக்கு தலையெழுத்தா ஆள பாக்குறீங்களா? பாத்து யாராவது வந்து ஒரே நிமிஷம் அதே பஸ்ல உட்கார்ந்தா நானும் பார்த்தேன் சரிங்களா? அந்த மரியாதை கொடுத்தா இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். காலத்துல பேசாதீங்க முடியாதுங்க. எதுக்குமா லோன் வாங்கணும்? ஏமா என் போட்டு உயிர் வாங்கி தலைங்க? என் தலையை எதுக்குமா போட்டு அறுக்குறீங்க? அவர் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசினாரு சாமி. ஒரு டைம் எதுக்கு இந்த வார்த்தை பேசணும்? காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம அதுக்கு இதுக்கு உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. லோன் எழுதுனவன் லோனை கொடுத்தவன் வந்து பேசுறேன் எல்லாத்தையும் நாங்க இங்க அடிச்சுட்டு சாகுறவங்க. கேக்குற மாதிரி எல்லாரும் வாங்க 30 பேர் பதில் சொல்லிட்டு போன நான் நக்கிட்ட போறதுங்க பதில் சொல்றாங்க. 600 காசுக்கு வந்து இத்தனை நாய் பேசுனீங்க. அப்ப நான் வந்து லட்சம் ரூபாய்க்கு என்ன பதில் சொல்றது? நான் அத்தனை கேஸ் வச்சிருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க இருக்கு பாரு. எல்லாத்தையும் போட்டு ஷேரிங் அமௌண்ட் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா நீங்களே பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. ரெண்டுல ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னா பேசிட்டே தான் இருக்கணும். குடிச்சுக்கோ. சும்மா இப்ப வந்து வீட்டுக்கார காரணம் காட்டுது. இப்ப அன்னைக்கு காமிக்கிட்டு தானே நம்ம அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல.